ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு கேம் பிளேக்குள்ளே வந்திருக்கோம். இது என்ன கேம் பிளேனா சோலார் ஸ்மாஷ். இதில் நிறையா பிளானட்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். நாமனா கடவுள், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்க போது நாமனா கடவுள். ஓகே, இதில் வந்துட்டு எர்த்து வந்துட்டு அவுட்லைன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளோட எர்த்தை நிறைய டூல்ஸ் தருவாங்க. நிறைய டூல்ஸ் வந்துட்டு யூனிவர்ஸ்லேயே இருந்து நிறையா தருவாங்க. அதை வச்சு நம்மளோட எர்த்தை அட்டாக் பண்ணி அழிக்கிறோம். அதான் வந்துட்டு கான்செப்ட். நம்மளோட எர்த்து வந்துட்டு கெட்டதாகிடுச்சின்னு சொல்லிட்டு கடவுளே அதை அழிக்கிறாரு பாருங்கள். பிளானட் ஸ்மாஷ்குள்ளே போயாச்சு. இப்போ இப்படி ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கள, அதிலேருந்து ஏதாவது ஒன்று வந்துட்டு கிளிக் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்தா ஆஸ்ட்ராய்ட், மெட்டர் 7, மூன் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இது வந்து இப்போ நம்ம நிலாவை எர்த்தில் அனுப்பிச்சி விட முடியும். லெஃப்ட் சைடு கார்னரில் வந்துட்டு எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, எத்தனை பேர் சாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கும். அது வந்துட்டு நீங்களே பார்க்க தெரிஞ்சுப்பீங்க. பாருங்கள், இங்கே வந்துட்டு நிறைய லைட்டாக இருக்கா. இந்த மாதிரி நிறைய லைட் இருக்க இடத்துல நிறையா பிளேயர் இருப்பாங்க. இப்போ இங்கே ஒரு 3 அனுப்பிச்சி விட்ற பாருங்க. 3 போயிட்டு கிராஷ் ஆச்சுன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம பூமியே வந்துட்டு அழிஞ்சிக்கிருக்கு. லெஃப்ட் சைடு கார்னர் பாருங்க, மக்கள் தொகை வந்துட்டு கம்மியாயிடுச்சு. அதாவது இப்போ வந்துட்டு கொஞ்சம் கம்மியான பேர்னா வாழ்கிறாங்க. பார்த்தீங்களா, கம்மியாகிக்கிட்டே வருது. ஒரு நிலா இடிச்சதுக்கு இவ்வளோ பெரிய ரியாக்ஷன். ஒரு நிலா இடித்ததுனால நம்ம மக்களில் நிறையா பேர் சுற்றுறாங்க. இப்போ கொஞ்சம் பேர்னா இருக்காங்களே அந்த மாதிரி. இப்போ ஒரு 2 நிலா 3 நிலா அனுப்பிச்சிடுறேன். இப்போ யாருமே உயிராக இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போலாம் ஜாலியாக விளாட ஆரம்பிக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த பாருங்க, எடுத்து நொறுங்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்து வந்துட்டு நம்ம திரும்ப ரீஸ்பான் பண்ண முடியும். அதனால் ரீஸ்பான் பண்ணியாச்சா. இதில் நான் ஏற்கனவே விளாண்டுருக்கேன். இதை இங்கே பாருங்கள், லிவியத்தான் இருக்கு. ரியலி லிவியத்தான் இருக்குதுல்ல. இப்போ நம்மளோட லிவியத்தான் வந்துட்டு இதான் நம்ம இந்தியாவில் அனுப்பிச்சி விட்றோம். லிவியத்தான் வந்துட்டு அட்டாக் பண்ணால் என்ன ஆகும் அதை வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லைவாக பாருங்கள், லிவியத்தான் எப்படி இருக்குன்னு. பெரிய பாம்பு மாதிரி இருக்குது அப்படியே. அவ்வளோதான், எர்த்துக்குள்ளே அப்படியே அட்டாக் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, அப்படியே அட்டாக் பண்ணுது பாருங்க. அப்படியே எர்த்துக்குள்ளே போதாது. இப்போ வந்துட்டு இது செலக்ட் பண்ணி ஒரு 2 3 இது கொடுக்குறேன். இது ஆட்டுக்கு கை மாதிரி வந்து அப்படியே நம்ம எர்த்தை குத்தி உள்ளே எடுத்து போயிடும். அதனால் ஒரு அட்டாக் ஆகும். பாருங்கள், லெஃப்ட் சைட் கார்னரில் 4 பில்லியன் கிட்ட செத்துட்டாங்க. இவனை இப்போ அனுப்பிச்சி விடலாம். கேஸ்மேன் மாதிரி இருக்கான். இவன் வந்து ஒரே குத்துவான் நம்ம எர்த்தியே. பாருங்கள், குத்துறதுல பெரிய அட்டாக் உள்ள பாருங்க. நிறையா பேர் குத்திட்டானுங்க அப்படியே நான் அனுப்பிச்சி விட்டதுனால. லேகி ஆகுது. நான் நிறையா பேர் அனுப்பிச்சி விட்டேன்னு நினைக்கிறேன் தெரியாமல். பாருங்க, அவ்வளோ அந்த இடத்தோட ஜோலி முடிஞ்சிச்சுன்னா அவங்களே சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்பப்போ ஆடு மட்டும் வரும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோலார் ஸ்மாஷ்குள்ளே போயாச்சு. இப்போ திரும்பியும் நம்மளோட எர்த்தை ஸ்பான் பண்ணியிருக்குமா. இதில் நம்ம ஜூபிட்டரும் வச்சுக்க முடியும். ஜூபிட்டருக்குள்ளே போயிட்டா இதில் ஒன்று இருக்குது பாருங்கள், அது செம்மையாக இருக்கும் எஃபெக்டே. பிளானட் கில்லர்னு இருக்கும். இது ஒன்று அனுப்பிச்சி விட்டால் போதும், ஒரு முழு பிளானட்டையும் காலி பண்ணிடும். எவ்வளோ பெரிய ஜூபிட்டர் இது பாருங்கள். இப்போ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே வெளில இருந்து அழகாக இருக்கும் பார்க்க. அப்படியே வித்தியாசமாக அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே உள்ளே விட்டுரும். உள்ளே விட்டு அப்புறம் நான் மேட்ரி அது வந்துட்டு எதுவுமே இல்லாமல் என்ன இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லாவா ஆகுது. லாவா வெளில வரைக்கும் வந்து இப்போயே வந்துட்டு எல்லோரும் செத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, வெடிச்சிருச்சு. இனிமேல் யாராலையும் உயிரோட இருக்க முடியாது. அவ்வளோதான், அது செத்துருச்சு. அவங்களே காமிச்சிட்டாங்க, தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எர்த்துக்கு போவோம் திரும்ப. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுக்கலான் இருக்கேன். இங்கே பாருங்கள், நிறையா இருக்குது. நான் ஒன்று காமிக்க நேரம் இல்லை. பாருங்கள், வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் எது கிளிக் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி நிறைய வச்சுக்க முடியுது. கைடர் மிஷின்னு ஒன்று இருக்குது. இது நம்ம அனுப்பிச்சு வச்சுக்கோங்களேன், நாமளே அதை வந்துட்டு கைட் பண்ணுறோம். கைட் பண்ணி இப்போ நான் அந்த ஏற்றுமலை வந்து எங்கேயாவது இடிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இடிக்கலாம். அது அப்படியே வெடிச்சிடும், அவ்வளோதான். இப்போ திரும்பி நம்ம விஷுவல் பண்ணுறோம். இப்போ பாருங்க, நம்ம எடுத்த கிட்டத்தட்ட 1 பில்லியன் பேர் சேர்த்துட்டாங்க. நம்ம இந்தியா இங்கே இருக்குது. நம்ம இந்தியாவை பாருங்கள், இப்போ குத்தி எடுத்து போகுது அந்த ஆப்போசிட். அவ்வளோதான். இப்போ பாருங்க, குத்தி எடுத்து போயிடுறது. நம்ம இந்தியாவே ஒரே இதாக தூக்கிட்டு போகுது அது. ஐயோ, குத்திருச்சு. அவ்வளோதான், ஒரு பார்ட்டியே தூக்கிட்டு போயிடுச்சு அந்த ஆப்போசிட். பாருங்க, லாவா உள்ளே இருக்குது. இங்கிட்ட பார்த்தா எதுவுமே ஆகாது, எல்லாம் இருக்குது. இப்போ இந்த லேசரை வச்சு நம்ம பேரையே எழுத முடியும். எனர்ஜி பீம் இருங்க. சரிங்க இருங்க, தெரியாமல் ஆடு வந்துடுச்சு. இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது என்னால் எடிட்டிங்கில் தூக்க முடியாது, கேம் பிளேனால். ஓகே, இப்போ வந்துட்டு திரும்ப வந்தாச்சா. இதில் நம்ம எனர்ஜி பீமை வச்சு என்னோடய பேரை எழுத போகிறேன் பாருங்க. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லலையோ பாட்டி, என் பேர் வந்துட்டு பெனடிக்ட் ஷிஜோ. எப்பயும் போடலாம். ஓகே, ஷிஜோ. என்னோடய பெரிய பேர் வந்துட்டு எழுத முடியல, ஷிஜோ. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 10 வயசுனா ஆகுது, அதனால் வந்துட்டு கரெக்டாக ஹேண்ட் ரைட்டிங் இல்லை. ஓகே, எழுத்துலேயே என்னோடய பேரை வந்துட்டு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பாருங்க, சப் என்னென்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே எடுத்துலேயே எழுதிட்டேன் உங்களுக்காக. திரும்ப எடுத்து ரீஸ்பாண்ட் பண்ணிட்டு இந்த U4ல இதை அனுப்பிச்சு பார்ப்போம். அனுப்பிச்சுடுவோம். ஓகே, வந்துட்டு அப்படியே போயிட்டு எடுத்து அட்டாக் பண்ணுது. இது இமிட்டான் இது போச்சு. எல்லா பக்கமும் நான் இப்போ கொசம் நிறைய இது அனுப்பிச்சு விட்டுருப்பேன். கண்ணு மொழியே தெரியாமல் அனுப்பிச்சு விடுப்பான்னு ஓகே, இப்போ மூணு ஒன்று மட்டும் போதும். பிளாக் ஹோல் வச்சுருக்கேன். பிளாக் ஹோல் பாருங்கள் எப்படி எல்லா பக்கத்தில் இருந்தால் அட்டாக் பண்ணிக்கிட்டு இப்போ பூமியை. ஓகே, இப்போ நம்ம பூமியை திரும்பியும் ரீஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை, பூமி வேணாம், இப்போ வந்துட்டு நெப்டியூன் போகலாம். நெப்டியூனில் போயிட்டு இப்போ பாருங்களேன், காமெடியை நெப்டியூனில் போயிட்டு 3 ஆப்ஷனை இருங்க, ஆடாக வருது, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷனை கொடுத்து சரி இருங்க, வெயிட் பண்ணுங்கள். வரேன். ஓகே, இப்போ ஆடு அந்த முடிஞ்சிருச்சு. அதை மட்டும் கொஞ்சம் ஓட போட்டு பார்த்துக்கோங்க முடிஞ்சா. இதோ இப்போ வரேன். மூன் அதை ஆப்ஷன் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், நம்மளோட எர்த்தே போகுது மூணுக்கு பதிலாக. வேறு பிளானட்னாலே இப்படின்னா அது நான் அதை கவனிச்சிட்டேன் முன்னாடியே, சொல்ல வரேன். இப்போ நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் எத்தனை எர்த்து போய்கிட்டு இருக்கு நோக்கி. இதில் வேறு எதுவும் வைக்க முடியாது. இதுக்கு போனால் இந்த மாதிரி வித்தியாசமான பிளானட் தான் இருக்கும். வந்து இப்போ இந்த பிளானட் சர்ச் பண்ணுறேன். ஓகே, இருங்க. இந்த 3 அனுப்பிச்சி விட்டா நம்ம 3 போகுது. பெரிய 3 பாருங்களேன், பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ஆகுது அடுத்தது. ஓகே, இப்போ இந்த மனுஷன் அனுப்பிச்சி விட்டு இடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம நார்மல் இருக்கே போயிடலாம். எடுத்து வைப்போம். ஐயோ, இதை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு காமிக்கிறேன்னு நினைக்கிறேன்.
இந்த ட்ராகன் மாதிரி இருக்குல்ல இது வந்துட்டு அனுப்பிச்சி விட்டா அப்படியே லேசர் பீம் மாதிரி விட்டுக்கிட்டே போகும். ஏங்க இது வந்துட்டு நாம் நிறையா தான் அனுப்பிச்சி விடலாம். அனுப்பிச்சி விட்டு லாஸ்ட்டாக இந்த கிரெனேட் ஆப்ஷன் மாதிரி இருக்குல்ல இது கொடுத்தா எல்லாமே வெடிச்சிடும். எப்படி நமக்கு தேவையான இடத்துல அனுப்பிச்சி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய இடத்துல அனுப்பிச்சி விட்டு வெடிக்க வச்சா எல்லோரும் சாவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. என்னடா கடவுள்னு சொன்னேன், ஆனால் இந்த மிஷின் லான்ச்சர் என்ன விடுற ஆர்டிஃபிஷியல் என்னன்னு கேட்டால் எனக்கு என்ன தெரியும், அது வேணா வருது. ஓகே நான் ஒரு ஸ்மைலி ஃபேஸ்னால் உருவாக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அது பெரிய எக்ஸ்ப்ளோசிவாக ஆயிடுச்சு. ஓகே இப்போ ஒரு ஸ்மைலி ஃபேஸாக இருக்குது. இப்போ பாருங்க வெடிச்சிருச்சு, எடுத்தே இப்போ நாசமாகிருக்கு. ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ இதே வீடியோ மாதிரியே உங்களுக்கு பார்ட் 2 எதுவும் வேணும்னா சோலார் ஸ்மாஷ் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா சோலார் ஸ்மாஷ் பார்ட் நெக்ஸ்ட்டு பார்ட்டுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. நான் இதே கேம் பிளேயே திரும்பியும் வந்துட்டு போடுறேன், கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே பாய்.